இங்கே கர்நாடகாவில் எங்கள் ஊர் பக்கம் மழை கொஞ்சம் பரவாயில்லைங்க, அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனால் இந்த காற்று மாத்திரம் ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த கொடி வகை செடி எல்லாமே சாஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு ஜாதி முல்லை செடியை ஆல்ரெடி நான் 3 கம்பு கொண்டு கட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் இன்னைக்கு இன்னொரு கம்பை நட்டி கூடவே ஒரு கயிற்றை போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சுட்டேங்க. சந்தன மலையிலையும் இப்போ ஒரு 2 கம்பு போட்டு நட்டு வைக்கணும். பக்கத்து வீட்டு குட்டி பாப்பாவுக்கு ஃபுல்லாக கோல்டு ஆனதுனால ஓமவல்லி இலையில் ஒரு இலையை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தோட்டத்தில் மல்லிப்பூவை பறித்து தலையிலும் வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து எல்லாம் பறித்து சாப்பிடணுன்னு ஆசைங்க. நானும் அதுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வெட்டி விட்டிருந்த செம்பருத்தி செடியில் நிறைய புதிய துளிர்கள் விட்டு ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. தக்காளிலையும் நிறைய பிஞ்சுகள் வச்சிருக்கு. இன்னைக்கு சண்டே, எல்லாருக்குமே கோல்டு ஆனதுனால சிம்பிளான சமையல். சிக்கன் நல்லா சுக்காவாக நிறைய பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் ரசமும் வச்சாச்சுங்க. இதுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மத்தியானம் லஞ்சுங்க. தொடர்ந்து தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பார்த்து இது என்ன புதிய பூ அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.